பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது. அந்த சமாரியனை போல, அந்த ஜாமக்காரனை போல முன்னேறி செல்ல வேண்டும். நியமிக்கப்பட்டு நுகத்தை ஏற்றுக்கொண்டாய், கலப்பையிலே கை வைத்தாய், அதை விட்டால், கலப்பையை விட்டால், உரிமைகளை விட்டால், கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை, பொறுப்பை, அழைப்பை விட்டால் நம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. நாம் முன்னேறி செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, எபிரேயர் 6:1 சொல்லுகிறது, நாம் முன்னேற வேண்டுமானால், பூரணராக வேண்டுமானால் மூல உபதேசங்களை விட்டு தாண்டி கடந்து செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, அந்த காலகட்டங்களிலே கிண்டர் ஸ்கூல் இருந்தது, ஏபிசிடி இருக்கும். பட் அதே கிண்டர் ஸ்கூல்லையே படித்துக்கொண்டு ஏபிசிடியே சொல்லி கொண்டிருந்தால் நாம் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு போக முடியாது என்பதை எளிதான விளக்கம். உபதேசம் நல்லதுதான், ஆனால் அதையே பிடித்து கொண்டிருந்தால் கர்த்தர் கொடுக்கிற அழைப்புகளுக்கு, அவர் கொடுக்கிற திட்டங்களுக்கு நாம் போய் ரீச் பண்ண முடியாது. நான்காவது, சமாரியன் கண்டான். பிரியமானவர்களே, லூக்கா 10:31 ஆசாரியனும் லேவியனும் வருகிறார்கள். அவர்களும்